whether the data governance is uniform, obviously not. தரவு பாதுகாப்பு அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியானதா? நிச்சயமாக இல்லை. இதனாலேயே ஒரு தரவு பாதுகாப்பு அதிகார சபை நிறுவப்பட வேண்டும். தரவு பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உள்ளன, அவற்றில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றத்துக்காக டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு மாற வேண்டும். நாம் எவ்வாறு டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு மாறினாலும் தரவு நிர்வாகம் என்ற தலைப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் அதனை செயற்படுத்துவதற்கு வலுவான உபாய மார்க்கங்களும் தேவை. அதற்காக சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பெயர் குறிப்பிடாத மற்றும் அடையாளம் உறுதிப்படுத்தப்படும் வகையில், அதே போன்று தரவை அடையாளப்படுத்தும் வகையில் தரவுகளை பயன்படுத்த முடியும். ஒப்பந்தங்கள் மற்றும் வரம்புகளுக்கு உட்பட்டு தேசிய தரவு கட்டமைப்பு உருவாக்குவதில் இது முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். தேசிய தரவு பரிமாற்றம் மூலம் செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் குறிக்கோளோடு செயற்கை நுண்ணறிவை மிஞ்சிய நாடுகள் தற்போது குறைந்த விலையில் அல்லது மானிய விலையில் ஆற்றலை வழங்குகின்றன. மலேசியாவும் சிங்கப்பூரும் சிறந்த இடத்தில் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். நமக்கு உண்மையில் புதுமைகளை உருவாக்குவதில் திறன் இருப்பதாக நினைக்கின்றேன். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு போன்ற இயந்திரத்தை மையமாக கொண்ட தரவுகளை உருவாக்க ஆயிரக்கணக்கான மக்கள் தேவையில்லை. திறன் மேம்பாடு பற்றி பேசும்போது கோழியா அல்லது முட்டையா என்ற கேள்வி எழுகின்றது. இறுதியில் வேலை இல்லை என்றால் ஒருவர் ஏன் கல்வியில் முதலீடு செய்ய வேண்டும்? ஆட்கள் இல்லாமல் யாரும் தொழில்களை உருவாக்குவதில்லை. ஆகவே கோழியா முட்டையா என்ற கதை வளர்ச்சி கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய சவாலாகும். எமது குழுக்கள் இதை பற்றி சிந்தித்து வருகின்றன. Challenges that we, from a capacity building point of view, the team is already thinking about.